கபடி வீராங்கனை கிருத்திகாவுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பஹ்ரைன் நாட்டில் கடந்த 19ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரை ஆசிய இளையோருக்கான விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. 19 வகையான விளையாட்டுப் போட்டி நடத்தப்பட்டது. மொத்தமாக 45 நாடுகளை சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு விளையாடினர். மேலும் 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான இந்த ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்த ஆண்டு கபடி போட்டியும் சேர்க்கப்பட்டு நடத்தப்பட்டது. இதில் இளையோருக்கான ஆசிய கபடி போட்டியில் ஆடவர்கள் பிரிவில் 14 அணிகளும் மகளிர் பிரிவில் 10 அணிகளும் பங்கேற்று விளையாடியது. ஆடவர் கபடி இறுதிப் போட்டியில் இந்திய அணி 35க்கு 32 என ஈரான் நாட்டை வீழ்த்தி தங்கப்பதக்கம் வென்றது. அதேபோல மகளிர் பிரிவில் இந்திய அணி 75க்கு 21 என ஈரான் நாட்டை வீழ்த்தி தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்தது. இதில் குறிப்பாக சென்னை கண்ணகி நகர் பகுதியை சேர்ந்த கிருத்திகா என்பவர் இந்திய மகளிர் அணி கபடி போட்டியில் தங்கப்பதக்கம் வெல்ல உறுதுணையாக இருந்தார். அதேபோல ஆடவர் அணியில் மன்னார்குடி அடுத்த வடூர் பகுதியை சேர்ந்த அவினேஷ் என்பவரும் இந்திய அணி தங்கப்பதக்கம் வெல்ல உறுதுணையாக இருந்தார். இதில் இந்திய மகளிர் அணியில் சென்னை கண்ணகி நகரை சேர்ந்த கிருத்திகா நன்றாக கபடியாடி விளையாடும் வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு பலர் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் 9 ஆண்டுகள் கழித்து மகளிர் கபடி அணியில் தமிழ்நாட்டை சேர்ந்த வீராங்கனை தேர்வாகி தங்கப்பதக்கம் வெல்ல உதவியாக இருந்தார். முதல்வர் மு க ஸ்டாலினும் கிருத்திகாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிலையில் தங்கப்பதக்கம் வென்று இன்று வீராங்கனை கிருத்திகாவும் கபடி வீரர் அவினேஷும் விமானம் மூலம் சென்னை திரும்பிய நிலையில் விமான நிலையத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக மிகப்பெரிய உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். ராஜா மற்றும் பிற அரசியல் கட்சி பிரமுகர்கள் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். வரவேற்பு பிறகு இருவரும் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்திப்பதற்காக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக அரசு வாகனத்தில் அழைத்து சென்றனர். அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்திகா, கண்ணகி நகர் இந்தியா டீமுக்காக விளையாடிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு அசோசியேஷனுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். சார் பிரசிடென்ட் சோழிராஜா சார், அப்புறம் செக்ரட்டரி தமிழ்நாடு செக்ரட்டரி சஃபிலா சார், சென்னை டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி கோல்ட் ராஜேந்திரன் சார், அப்புறம் விநாயகமூர்த்தி சார், அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்களால தான் நான் இப்போ தமிழ்நாட்டுக்கு விளையாடிட்டு இப்போ இந்தியாவுக்காக செலக்ட் ஆகி போயிருக்கேன். நான் அண்டர் 18 நேஷனல்ஸ் வின் ஆனோம். அப்போ சார்லாம் சொன்னது இது உனக்கு 100% மெரிட்ல கிடைச்சது. அதனால நீ உன்னுடைய ஃபுல் பெஸ்ட்டை கொடு. யாரும் அந்த மாதிரி காசு தராங்க அப்படி இது எதுவுமே நீ இது பண்ணாதீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் உன்னோட மெரிட் அப்படின்னு சொல்லி என்னை கான்ஃபிடென்ட்டாக அனுப்பிச்சாங்க என்னோட தமிழ்நாடு அசோசியேஷன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய உதவியாக இருந்தது. அப்புறம் நம்ம எஸ்ஜிஐடி கோச் கவிதா மேம், நம்ம கண்ணகி நகரில் மேட் வசதி இல்லாததுனால மேம் எஸ்ஜிஐடியில் கூப்பிட்டு ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க இந்தியா கேம்ப்காக. நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது என்னால் இந்தியா கேம்பில். அதனால் கவிதா மேம் ரொம்ப நன்றி. தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்க எல்லா விதமாகவும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் எஸ்ஜிஎஃப்ஐ நேஷனல்ஸ்ல கோல்டு வின் பண்ணியிருந்தேன், கேப்டனாக போயிருந்தேன். அப்போ என்னை சுற்றுலா கூப்பிட்டு போயிருந்தாங்க. சிங்கப்பூர் போயிருந்தேன். நம்ம சார் வந்திருந்தார், எஜுகேஷன் மினிஸ்டர் சார் வந்திருந்தார் கூட சிங்கப்பூருக்கு. ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஸ்கூல் ஹெச்எம் ரொம்ப நன்றி சொல்லணும். கண்ணகி நகர் ஸ்கூல் ஹெச்எம்க்கு, பிடி சாருக்கு, பாஸ்கரன் சார். பிடி சார் ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருந்து எனக்காக நிறைய லீவ் வாங்கி கொடுப்பாங்க, நிறைய ஸ்போர்ட்ஸுக்கெலாம் அனுப்பி வைப்பாங்க. அதனால் எங்கள் ஸ்கூலுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது எனக்கு. 9 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இந்தியன் டீம்ல ஒரு தமிழக வீராங்கனை எப்படி இருக்கு? வைஸ் கேப்டனாகவும் பணியாற்றிருக்கீங்க, அது வரலாம் எப்படி சொல்லுங்க? இது எங்களோட பெரிய கனவு. எங்க கோச் தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ரொம்ப ரொம்ப என்னை பிறந்ததுலேருந்தே வளர்த்த மாதிரி இருக்கு. எங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். எங்க அப்பா அம்மாவே எங்க கோச் தான் அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நான் எழுந்ததுலேருந்து தூங்குற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னை ட்ரெயின் பண்ணது எங்க கோச் தான். நான் எங்க போனாலும் வந்தாலும் எங்க கோச் கிட்ட அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அவ்வளோ இதுவா இருக்கும். நான் காலையில பிராக்டிஸ் லேட்டா வந்தா கூட நீ லேட்டா வந்துதான் இந்த மாதிரி இந்தியா விளையாட போறியா அப்படின்னு கேட்பாங்க. தினமும் லீவ் போட்டாலுமே இந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துதான் நீ இந்தியா விளையாட போறியா, இப்படிதான் நீ தோனி ஆக போறியா, இப்படிதான் நீ ஆக போறியா அப்படின்னு நிறைய கேட்பாங்க. எங்க கோச்சுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். படிச்சிருந்தேன். 2019 படிச்சிருந்தேன். கோச் அந்த நாராஜ் நன்றி சொல்கிறேன். தமிழ்நாடு
தமிழ்நாடு அமைச்சர் அவர்களுக்கும் தலைவர் சோலைராஜ் அவர்களுக்கும் சபிவுல்லா சார் அவர்களுக்கும் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி ராஜேஷ் அவர்களுக்கும் நன்றி நன்றி கிளப் ஏஎம்சி ஒருவர் எல்லாத்துக்கும் நன்றி.